வெல்கம் டு ட்ரேடிங் வித் தமிழன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ்க்கான நாளைக்கான அனாலிசிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம போடுற ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், சப்போர்ட் பாயிண்ட் உங்களுக்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நாளைக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது, சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது உங்களால் நோட் பண்ணால் மட்டும்தான் நாளைக்கு நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களோட டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நீங்கள் நம்ம வீடியோவை மறக்காமல் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலகிராம் லிங்க்ல குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களை குரூப்புக்கு அப்படியே மூவ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் பட்சத்தில் உங்களுக்கு மார்க்கெட் ஒன்று டெய்லி அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துட்ருப்போம். அதில் உங்களுக்கு சப்போஸ் ஒரு ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஸ்டாக்கில் என்ன மாதிரி ப்ராஃபிட் வரும், என்ன சேல், என்ன இது வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்கள். அப்படியே நம்ம குரூப்புக்கு மூவ் பண்ணுவோம். அப்படியே அங்கே ஜாயின் பண்ணி அங்கே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ நாளைக்கான அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நிஃப்டியில் இன்றைக்கி என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்த்துருவோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டியில் இன்னைக்கு ஒரு ஓப்பனிங் பொசிஷனே பார்த்தீங்கன்னா 24,915 ஓப்பன் பண்ணாங்க. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் மார்க்கெட்டு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா 24,950 25,020 கொடுத்துருந்தோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 24,830 கொடுத்துருந்தோம். ஸோ 24,830 தொடல. பட் ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 24,851 லோ போயிருக்கு. அதுக்கு மேலே போகல. அப்போவே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் இன்னைக்கு மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான மார்க்கெட் அப்படிங்கிறது. ஸோ அதனால இன்னைக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஹையோ பார்த்தீங்கன்னா 25,095 போயிருக்கு. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் மார்க்கெட்டபிளாக இருந்திருக்கு இன்னைக்கு. ஸோ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் எடுக்க முடியாத பட்சத்தில் நாளைக்கான மார்க்கெட் என்னவா இருக்கும், நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி போகும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்துருவோம். ரெசிஸ்டன்ஸ் ஒன்று நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆன 24,930 25,130 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் நாளைக்கு ஒரு ஹை பார்க்கலாம். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் இன்னைக்கு மாதிரியே நாளைக்கு ஒரு ஹை இருந்துச்சு அப்படின்னா 25,130 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், அதுக்கப்புறம் ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஆன 25,200 முதல் ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் நோட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் ஒன்னான 25,130 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஆன 25,200 ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,130 25,200 முதல் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிவேட் ஆகும். இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கங்க, டைரியில் நோட் பண்ணிக்கங்க. இது உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நல்ல கைடாக இருக்கும். மார்க்கெட் சப்போஸ் நாளைக்கும் இதே மாதிரி மேலே போகிற மாதிரி பட்சத்தில் இருக்குங்க பட்சத்தில் முதல் ரெசிஸ்டன்ஸை உடைக்கும் பட்சத்தில் 200 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் நல்ல ஒரு ஹை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம், சப்போர்ட் பாயிண்ட் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய சப்போர்ட் பாயிண்ட் முதல் சப்போர்ட் பாயிண்ட்னா 24,980. அதை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நாளைய மார்க்கெட் ஒருவேளை நாளைக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் இன்னைக்கு ஒரு நல்ல ப்ளஸில் இல்லாமல் சப்போஸ் மார்க்கெட் கீழே நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தோன்னா சப்போர்ட் ஒன்னான 24,980 முதல் சப்போர்ட்டாக ஆக்டிவேட் ஆகும். அதை உடைக்கும் பட்சத்தில் சப்போர்ட் 2 ஆன 24,920
ரெண்டாவது சப்போர்ட்டாக ஆக்டிவேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு வேளை சப்போஸ் வந்து மார்க்கெட் கீழே போகும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு 24,950 சப்போர்ட் பாயிண்ட்டை உடைக்கும் பட்சத்தில் 24,920 வரைக்கும் நகரும். அதையும் உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் நாளைக்கு 24,850 வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் கெயின் பண்ணுறதுக்கு நாளைக்கு இது பாருங்கள். ஏன்னா அது நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி, அதே மாதிரி நிஃப்டி எக்ஸ்பைரி ஆகும். ஸோ நிஃப்டி எக்ஸ்பைரினால நாளைக்கு வந்து ஒரு வேளை மார்க்கெட் ஒரு டவுன் சைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதை நோட் பண்ணிக்கங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக கைடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம இப்போ நிஃப்டி பார்த்துட்டோம், நம்ம இப்போ சென்செக்ஸ் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 81,274 ஓப்பன் பண்ணாங்க. நம்ம வந்து நேற்று வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டான 81,300 முதல் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். ஸோ அதையும் 81 முதல் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். அதே நேரத்தில் ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 81,460 கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட். ஏன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் நிஃப்டியோட ட்ரிக்ஸ். ஸோ நம்ம வீடியோ நீங்கள் முன்னாடி பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன் என்னென்ன ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் 81,300 81,460 உடைச்சது மார்க்கெட் மேலே போயிருக்கு. அதே மாதிரி லோ பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் வந்து 81,920 நேற்று நம்ம கொடுத்துருந்தோம் முதல் சப்போர்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு லோ பார்த்தீங்க அப்படின்னா 81,155 வரைக்கும் போனாங்க. ஆனால் மார்க்கெட்டான சப்போர்ட் பாயிண்ட் 81,910 920 நம்ம கொடுத்துருந்தோம், உடைக்கல. அப்போ உடைக்காத பட்சத்தில் மார்க்கெட் மேலே தான் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நோட் பண்ணியிருக்கணும். அப்போ நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 81,300 உடைச்சு 81,460 உடைச்சு மார்க்கெட் இன்னைக்கு ஒரு நல்ல ஹை கொடுத்தாங்க. 81,846, அதாவது 580 பாயிண்ட்ஸ் மேல வந்து இன்க்ரீஸ்ல இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். இன்னைக்கு நீங்க சென்செக்ஸ்ல போயிருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நீங்க எடுக்க முடியாத பட்சத்துல நாளைக்கான அனலைசஸ் என்னங்கிறது இப்ப பாத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். $81,960 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். முதல் ரெசிஸ்டன்ஸை உடைக்கும் பட்சத்தில் நாளைய மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 82,180 வந்து நாளைய மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி அக்டோபர் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரெசிஸ்டன்ஸ் 1ஆன 81,960 முதல் ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிவேட் ஆகும். அதை உடைக்கும் பட்சத்தில் R2 ஆன ரெசிஸ்டன்ஸ் 2ஆன 82,180 இது வந்து ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ். இதை நோட் பண்ணிக்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. உங்களுக்கு நாளைக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான கைடா இருக்கும். இது மூலமா மார்க்கெட்ல வந்து நாளைக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டா கெயின் பண்றதுக்கு பாருங்க. சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் இதே மாதிரி மேல் நோக்கி போச்சுன்னா இதுதான் 2 ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம், சப்போர்ட் பாயிண்ட் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாளையோட சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 81 81,660 முதல் சப்போர்ட்டாகவும், ரெண்டாவது சப்போர்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒருவேளை நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரினால ஒரு டவுன் சைட் கொடுக்குறாங்க அப்படின்னா மார்க்கெட் நாளைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைய சப்போர்ட் பாயிண்ட் 1ஆன சப்போர்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா 81,000 சாரி ஃப்ரெண்ட்ஸ்
சப்போர்ட் 1 81,660, முதல் சப்போர்ட்டாக ஆக்டிவேட் ஆகும். அதை உடைக்கும் பட்சத்தில் சப்போர்ட் 2 81,500 ரெண்டாவது சப்போர்ட் ஆக்டிவ் ஆகும். நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் கீழே போகும் பட்சத்தில் இதை நோட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். 81,660 முதல் சப்போர்ட் ஆகும். இரண்டாவது சப்போர்ட்டாக 81,500 ரெண்டாவது சப்போர்ட்டாக ஆக்டிவேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நோட் பண்ணிக்கங்க. இப்போ நிஃப்டி சென்செக்ஸ் நிஃப்டியும் பார்த்துட்டோம், சென்செக்ஸும் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம பேங்க் நிஃப்டி போவோம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்க ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டானபிள் ஆனது. ஏன்னா 3 பிளாட்ஃபார்மே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்ல ஒரு ஹைப்ல தான் இருந்தாங்க. ஸோ இன்னைக்கான பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கான லோ பார்த்தீங்க 55,727. ஆனால் இன்னைக்கு ஓப்பனே பார்த்தீங்கன்னா 55,834 ஓப்பன் பண்ணாங்க. நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 55,680 கொடுத்துருந்தோம். இன்னைக்கான ஓப்பனிங்கே பார்த்தீங்க அப்படின்னா 55,834 ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அப்போவே நீங்கள் ஓப்பனிங் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டான கெயின் ஒரு மார்க்கெட் பார்த்துருக்கலாம். ஸோ அதனால 55,680 உடைச்சிருச்சு. ஸோ இன்னைக்கான லோவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 55,727. நம்ம கொடுத்துருந்தது 55,681 முதல் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது 800 ஓப்பன் ஆனதுனால நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கோட ஹை பார்த்தீங்க 56,164 வரைக்கும் போயிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா 56,104 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 55,680, 55,800 கொடுத்துருந்தோம். நம்ம இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸை தாண்டி தான் ஓப்பன் ஆயிருக்கு. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க மார்க்கெட்டை விட்டுட்டனாலும் நாளைக்கு என்னவா மார்க்கெட் இருக்கும், நாளைக்கு என்ன அனாலிசிஸ்ங்கிறது பார்த்துருவோம். நாளைய பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒருவேளை ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து நாளைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 56,200 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி R1 ரெசிஸ்டன்ஸ் 1 பார்த்தீங்க அப்படின்னா 56,200 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். அதை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் 2 56,550 வந்து ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இதை நோட் பண்ணிக்கங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் மேலே ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இதுதான் மார்க்கெட்டோட நிலவரம். 56,200 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். அதையும் உடைக்கும் பட்சத்தில் 56,550 வரைக்கும் போகும். சப்போஸ் அதையும் உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே போறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம், சப்போர்ட் பாயிண்ட் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாளை ஒருவேளை மார்க்கெட் கீழே நோக்கி நகரும் பட்சத்தில் நாளைக்கான சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் 55,920 முதல் சப்போர்ட்டாகவும், ரெண்டாவது சப்போர்ட்டான 55,750 ரெண்டாவது சப்போர்ட்டா ஆக்டிவேட் ஆகும். ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு உடைக்கும் பட்சத்தில், உடைச்சு கீழே போகும் பட்சத்தில் முதல் சப்போர்ட்டான 55,920 உடைக்கும் பட்சத்தில் 55,750 வரைக்கும் மார்க்கெட் கீழே போறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நோட் பண்ணிக்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஒரே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.